கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது இப்படி போட்டு போஸ்ட் கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க. ஸோ நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டாப்ஸு, இந்த ஃப்ராகு, இது வந்து ஒரு சாரீலேருந்து ஸ்டிச் பண்ணதுங்க. ஸோ இன்றைக்கி இந்த சாரியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ஃபுல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் அந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்த்து நான் சொல்லி தரப்போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து ஒரு ஓல்டு சாரீங்க, எங்கள் அம்மாவோடது, யூஸ் பண்ணாதது. ஸோ அதுதான். அதுக்கு வந்து லைனிங் பார்த்திங்கன்னா, டாப்புக்கு வந்துட்டு நான் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். கீழே வந்து அந்த ஃப்ராக் பாட்டுக்கு வந்துட்டு நான் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. நிறைய பேர் ப்ளஸ் சைஸில் இருக்கவங்களுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நானுமே ஒரு ப்ளஸ் சைஸ் தான். ஸோ அதனால் இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் கிடையாது, இது வந்து பேனல் ஃப்ராக் கட்டிங். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பல்லு பார்ட் இல்லையா, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எப்படியும் ஒரு லாங் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ அதனால் நான் கட்டிங் வந்து பார்ட் 1ஆக போடுறேன், ஸ்டிச்சிங் வந்து பார்ட் 2ஆக போடுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. ஸோ எங்கள் அம்மாவோட ஹெல்ப் இல்லாமல் நானே ஓனாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சி ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த பல்லு பாட்டை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நவராத்திரிக்காக சரி ஃபஸ்ட் டே ஆரஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்டிச் பண்ண ஃப்ராகு. நவராத்திரி சீரீஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் நான் அதுவுமே டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஷார்ட்ஸில் போய் பாருங்கள், இருக்கும். ஸோ பல்லு பாட் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் சைஸாக இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பல்லு வந்து பாடிக்கு பத்தாது. அதுவும் வந்து இதில் பாருங்கள் ஒரு பேட்டர்ன் வருது, அதுவும் வந்து ஹரிசாண்டலாக அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் வந்துச்சுன்னா பத்தாது. இப்போ இந்த க்ரீன் கலர் பார்டர் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் அதை நான் ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் சின்ன சைஸாக நீங்கள் வந்து 36 அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஓகே. பட் ப்ளஸ்ஸாக போகும்போது நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃபேப்ரிக் வந்து பத்தாது. பல்லுவில் ப்ளைனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக வெட்டணும். நான் எப்படின்றது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பல்லுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எனக்கு இன்னொரு பேட்டர்ன் மாதிரி ஒரு 1/2 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. பேனலுக்காக இருக்கட்டும், அப்படி இல்லை நம்ம வந்து சர்க்குலராக போட்டாலுமே இது வந்து இடையில அசிங்கமாக வரும். ஸோ இதையும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஸ்லீவுக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இதையும் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஸோ பேனல் கட்டிங்குன்றதுனால நமக்கு வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. அதில் வந்து பெருசாக எதுவும் கேல்குலேஷன்லாம் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சாரியை வந்து 16 ஃபோல்ட்ஸாக, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டால் 8 ஃபோல்டு இருக்கும். நார்மலாக நம்ம சாரீ ஃபோல்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் 8 ஃபோல்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை இன்னுமே ஒரு ஃபோல்ட் பண்ணி 16 ஃபோல்ட் ஆக்கிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 16 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ அதை பண்ணக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கும் சொல்கிறேன். என்னென்னா இருங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைட் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 36 வந்துச்சு. ஸோ நான் வந்து தைக்கிறதுக்கு அதுக்கெலாம் போக ஒரு 37 மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கான அளவு. ஓகேங்களா. உங்கள் ஹைட் என்ன வருதோ அதை நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக மெஷர் பண்ணி பாருங்கள், 9.5 வருது. ஸோ அதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடு 1.5 இன்ச்சு, இந்த சைடு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் தான். இதுக்குன்னு பர்டிகுலராக இந்த சைஸ்க்கு இப்படியா அப்படின்லாம் கிடையாது, இது ஸ்டாண்டர்ட் தான். பட் ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, 1.5ன்றது ப்ளஸ் சைஸாக இருக்கும் போது எனக்கு வந்து கரெக்டாக என்னோடய ஹிப் சைஸ் என்னவோ அதுதான் வந்துச்சு. ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் பிடிப்போம் பேனலில்.
ஸோ அப்போ வந்து எனக்கு கரெக்டாக என்னோடய ஹிப் சைஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சீம் அலவன்ஸ்க்கு எனக்கு துணி பத்தலை. பட் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கீங்க, ஒரு 44 அந்த மாதிரி இருக்கீங்கன்னா 1.5க்கு பதிலாக ஒரு 1.75 எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2 கூட எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி 2 சைடும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு நான் மெஷர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான். சப்போஸ் உங்களுக்கு பெரிய பார்டராக இருந்துச்சுன்னா அந்த பெரிய பார்டருக்கு ஒரு 2 இன்ச் மேலே வரைக்கும் நீங்கள் கட் பண்ணால் போதும். இப்போ எனக்கு சின்ன பார்டராக இருக்கனால நான் கீழே வரையுமே லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது பார்டரை பொறுத்து தான் நமக்கு. ஸோ நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணுறேன், வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படி கட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கரெக்டான ஹைட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கரெக்டாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரையும் மட்டும் கட் பண்ணால் போதும். ஃபுல்லாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம எது வரையும் மார்க் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல் ஸ்டிச் போடணுன்ற அவசியம் இருக்காது. அதே மாதிரி பேனல் தொலையாமல் இருக்கும். ஃபுல்லாக பேனல் போட்டு போடுற மெத்தடும் இருக்குது. பட் இப்போ நமக்கு அது தேவையில்லை. இப்போ வந்து நம்ம சாரியில் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு வந்து மொத்தம் 16 பேனல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஸ்டிச்சிங் பார்ட்டில் காட்டுறேன். நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். இது ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு லைனிங் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 ஃபோல்டாக போட்டிருக்கேன். ஸோ அது இந்த பேப்பரில் எப்படி போட்டேன்றது காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைனிங் அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு. ஏன்னா எனக்கு இந்த லென்த்தே கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ப்ளஸ் சைஸாக இருக்கனால நமக்கு வந்துட்டு ஹிப் சைஸ் வந்துட்டு நம்ம டபுளாக போட்டோம். லைனிங்கில் டபுளாக நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டோன்னா பத்தாது. ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி 3 ஃபோல்டாக பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் சின்ன சைஸாக இருக்கீங்க, ஒரு 36 அந்த மாதிரினா நீங்கள் எப்பவும் போல் நார்மலாகவே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஹைட் வந்து 35 இருக்குது, எனக்கு அதுவே போதும். ஸோ இப்போ வந்து நான் 3 ஃபோல்டாக இருக்கனால நான் வந்து ஹிப் சைஸ் டிவைடட் பை 3 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 3 போட்டுட்டு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்துக்கிறேன். சீம் அலவன்ஸ் ஒரு 1 இன்ச் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஜாயின் போடும்போது நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் நம்ம ஹிப் சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ஃபோல்டாக இருக்க பீஸெல்லாம் வந்துட்டு தனியாக செப்ரேட்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்கங்கும் போது நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து ப்ளஸ் சைஸாக இருக்கோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்கும். என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ளாரல் கவுன்ஸ் தைக்கும் போது லைனிங் வந்து உள்ளே சில பேருக்கு டைட் ஆகிரும். ஸோ அந்த இஷ்யூ வராமல் இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி 3 ஃபோல்டாக வச்சு கட் பண்ணுறேன். உள்ளே வந்து நல்லா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்காக. ஓகேங்களா? நான் ஷார்ட்டுன்றதுனால என்னால் இந்த மாதிரி போட முடியுது. சப்போஸ் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதுவும் செட் ஆகாது. நீங்கள் நார்மலாக இருக்க மாதிரி போட்டு 3 மீட்டர்ஸ் லைனிங் எடுத்துக்கோங்க. 3 மீட்டர் எடுத்துகிட்டு நார்மலாக போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு 3 பீஸாக இருக்கா, இது எல்லாத்தையுமே வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு என் ஹிப் சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து டாப் பார்ட்டு. ஸோ டாப்புக்கு வந்துட்டு லைனிங் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு டோட்டல் லென்த் என்ன, எனக்கு வந்து 15.25. நான் வந்துட்டு தைக்கிறதுக்கு சேர்த்து ஒரு 16.25 வச்சுக்கிறேன். 16.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நெக் வந்து 2.5. அதே மாதிரி இந்த ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்மக்கிட்ட ஒரு ஷோல்டர் சார்ட் இருக்குது, அது பை பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அது இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 7.25 வைக்கிறேன்.
ஆர்ம் ஹோலோட டெப்த்து பார்த்திங்கன்னா 8.1 அந்த மாதிரி வைக்கிறேன். இது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செஸ்ட் டிவைடட் பை 6 ப்ளஸ் 3/4 இன்ச், அதாவது 0.75 இன்ச். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. இப்போ செஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. செட் ஸ்கொயர் வச்சு போட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதனால நான் செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு இப்போ செஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்னென்னா உங்கள் செஸ் சைஸ் டிவைடட் பை 4. என்னோடய செஸ் சைஸ் வந்து 43.5. ஸோ எனக்கு வந்து 10.9 வந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 1 பாயிண்ட் சேர்த்து 11 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அது கூட சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச். அதே மாதிரி தான் வெயிஸ்ட்டுக்கும் வெயிஸ்ட் டிவைடட் பை 4. எனக்கு வந்து 9.9 வந்துச்சு. நான் வந்து 10 வச்சுட்டு ப்ளஸ் சீம் அலவன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் நெக் லைனும் ஆர்ம் ஹோலுக்காகவும் ட்ரா பண்ணிட்டேன். நெக் லைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நெக் லைன் வந்துட்டு நம்ம 2.5 மார்க் பண்ண மாட்டோம். ரெடி ஷோல்டர் என்ன அளவோ அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்துட்டு அதை தான் வந்து நம்ம நெக் மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வச்சு பார்க்குற மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, உங்கள் ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அது டிவைடட் பை 2 பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இப்போ 18.5 டிவைடட் பை 2 பண்ணும்போது 9.25 வரும். ஓகேங்களா, ஸோ அந்த 9.25ஓட ஒரு 1/4 இன்ச் சேர்த்து ஒரு 9.5 இல்லை 9. ஒரு 1/2 இன்ச் கூட சேர்த்துக்கோங்க. ஓகேவா, 10 எனக்கு வந்து 10 வருது. ஓகேங்களா, இப்போ 10 வர வரைக்கும் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா இது முன்ன பின்ன போகிறது பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஆனால் இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா கிடையாது. இது டீப் நெக்குன்றதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ க்ளோஸ் நெக் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்த விட்டுட்டு நம்ம செக் பண்ணும்போது எனக்கு 10 இன்ச் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கு வந்து கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம நெக் வந்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நெக்கை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க. இதில் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கும் வந்து டீப்பு, பேக் நெக்கும் டீப்பு. ஸோ அதனால் ஈஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா ஈஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ரெண்டுத்துக்குமே டீப் வைக்கிறதுனால நமக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போது பேக் பார்ட்டை நான் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்துட்டு அந்த கவர் தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே ஃப்ரண்ட்டில் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நீங்கள் டாட் கொடுக்குறீங்கன்னா டாட்டுக்கு மட்டும் உங்களுக்கு தேவையான அலவன்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து முன்னாடி ஒரு ஃப்ளாரல் டிசைன் வைக்கிறோம் இல்லையா, அதனால நம்ம டாட்டும் கொடுக்க தேவை கிடையாது. ஸோ கவர் தட் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்றது தெரியும். ஓகேங்களா, நெக்கு வந்து நம்ம கேன்வாஸ் தான் போட போகிறோம். அதனால நெக் வந்து ஃப்ரண்ட்லேயும் கட் பண்ண வேண்டாம், பேக்லேயும் கட் பண்ண வேண்டாம். நார்மலாக எப்பவும் போல் விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஸ்லீவுக்கு வந்துட்டு ஜாயிண்ட் போடாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஃபுல் மெஷர்மெண்ட், என்னோடய ஆர்ம் ஹோலோட ஃபுல் மெஷர்மெண்ட் வந்து நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு எவ்வளோ வருது, 12.5 வருது. ஸோ இங்கே இந்த மாதிரி வச்சு பாருங்கள். எனக்கு இப்போ இங்கே 10.5 தான் வந்திருக்கு. அப்போ என்னால் இங்கே வந்து எனக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் என்னால் மார்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இந்த சைட் ஃபோல்ட் பண்ணி பார்க்குறேன், அதுலேயுமே என்னால் மார்க் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அப்படியே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரியே வச்சுட்டு என்னோடய லென்த்தை வந்துட்டு நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வித் வைஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த வாட்டத்தில் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, நம்ம ஸ்லீவ் வந்து கவர் தட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு 10, நான் 1/2 இன்ச் சேர்த்து 10.5 வச்சுக்கிறேன். இப்போ வந்து கேப் ஸ்லீவ் கேப் வந்து 3.5. இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். 6 இன்ச்சு கீழே உங்கள் ஸ்லீவ் லென்த் வருதுனாலே நீங்கள் 3.5 வச்சுக்கணும். இப்போ ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6.75 வச்சுட்டு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்லீவ் லூஸ் வந்து 13.25. ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை 2 போட்டு நம்ம கீழே அந்த ஸ்லீவ் லூஸ் மார்க் பண்ணிவிட்டு இந்த கேப்புக்கும் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு
இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம அங்கே மெஷர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த மெஷர்மெண்ட், அதாவது நமக்கு 10 வந்துச்சு இல்லையா ஆர்ம் ஹோலு. ஸோ அந்த ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட்டை வந்துட்டு இந்த ஸ்லீவ் கேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த 10 ப்ளஸ் நான் ஒரு 1.5 சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆர்ம் ஹோல் கர்வ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷேப்பில் வச்சு அப்சைட் கர்வ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றி கீழே வர கர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச் உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா கவர் தட்டுக்காக. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி வச்சு ஒரு கர்வு, அப்படியே அப்சைட் டவுன் வச்சு ஒரு கர்வ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவை வந்து நார்மல் ஃபோல்டாக போடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கவர் தட் கட் பண்ணாமல் நார்மலாக எப்பவும் போல் ஸ்லீவ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஜாயின் போடாமல் எடுக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணி போட்டோன்னா நமக்கு ஜாயிண்ட் வரும். ஸோ ஜாயிண்ட் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம பேக்கை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நாட்சும் இந்த நாட்சும் கரெக்டாக ப்ளேஸ் ஆனால் நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்லீவ் 2 தனித்தனியாக இருக்கா? ஸோ இப்போ அது 2த்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கவர் தட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் வரும். இல்லைனா 2மே சேம் சைடில் வந்துடும் கவர் தட். ஸோ நாட்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு ஜாயிண்ட் இல்லாமல் ஸ்லீவ் கிடச்சிருச்சு. ஸோ 1/2 இன்ச் கீழே வந்துட்டு அது சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருக்கேன். சீம் இல்லை, ஹெம் அலவன்ஸ். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணணும். ஸோ நீங்கள் நார்மல் சைஸ்னால் உங்களுக்கு வந்து ஜாயின்ட்ஸ் போடாமே ஸ்டிச் பண்ணிடலாம். ப்ளஸ் சைஸாக இருக்கவங்களுக்கு தான் இந்த ஜாயிண்ட் போடுற ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு இது ப்ளைனாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீகாக் பேட்டர்ன் வந்துட்டு ஹரிசாண்டல் லைன்ஸில் வருது. ஸோ அதனால் என்னென்னா, எனக்கு அந்த பார்ட்ரு வேணாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பார்டரை விட்டுட்டு நான் 4 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். 4 ஃபோல்ட் பண்ணிட்டு லைனிங் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஆப்வியஸாக அதில் எப்படி இருந்தாலும் ஜாயின் போட்டு தான் ஆகணும். அதனால நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே நம்ம அந்த எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அதே ஷேப்பில் கட் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஃபேப்ரிக்கை வந்துட்டு நான் வந்து ஜாயினிங்க்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா இதில் இன்னொரு ஜாயின் போட்டு போடுற மாதிரி வரும். பட் ஆனால் நமக்கு இதுவே போதும். இது வந்து கரெக்டாக. இது ஏன் இதில் ஜாயிண்ட் வருது அப்படின்னா, நமக்கு பார்டர் ஒன்று வந்திருக்கு, அது இல்லாமல் அதில் ஒரு பேட்டர்ன் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஜாயின்ட்ஸ் வருது. இப்போ பார்டர் இல்லை அப்படின்னும் போது நமக்கு இந்த அளவுக்கு ஜாயிண்ட்லாம் வராது. ஸோ கொஞ்சம் கிளாத் விட்டே நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோல்டர்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ அந்த ஜாயின் பண்ண வேண்டிய பீஸை வந்துட்டு நம்ம உள்ளேயே வச்சுக்கணும். இல்லைனா அது மிஸ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது ஒரு ப்ராப்ளம் ஆயிரும்.
ஸோ அதை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு அந்த பல்லு பார்ட்டில் துணி கிடையாது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கிளாத்தில் தான் வந்துட்டு நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ண போகிறேன். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் இருக்குது. ஸோ ரோஸ் தான் இருக்குது. எல்லா ரோஸுமே வந்து அப் சைடில் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ டபுளாக ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைட் ஸ்லீவில் வந்துட்டு ரோஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொரு சைட் வந்துட்டு அப்படியே இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னா நம்ம தனித்தனி ஃபேப்ரிக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஸ்லீவில் வந்து பேட்டர்ன் வரதுனால நம்ம பார்டரை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் அட்டாச் பண்ண முடியும். அப்படியே வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. ஏன்னா அப்படி வச்சு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து இன்வெர்ட்டட் ஆயிரும். ஒரு சைட் ஸ்ட்ரைட்டாகவும் இன்னொரு சைடு வந்து ஆப்போசிட்லேயும் இருக்கும். ஸோ அதனால் பார்டரை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்னென்னா இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபேப்ரிக் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ரெண்டு சைடுமே ஃப்ளார் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து செக்டில் வந்துட்டு உள்ளே வந்து ஒரு ரோஸ் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இந்த இந்த கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னா, இப்போ இந்த சைடு இருக்க ஃப்ளார் எல்லாமே நேராக இருக்கும், பின்னாடி இருக்கிறதெல்லாம் அப்படியே கீழே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம தனியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஃப்ளார் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி போட்டுட்டு 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 4 ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு ஜாயிண்ட் வருது. இதுலேயுமே ஆக்சுவலாக எனக்கு கிளாத் இருந்துச்சு நான் ஜாயின் போடாமல் எடுக்கலாம். பட் ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும், அந்த பார்ட் இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஏதாவது ஃப்ராக் கூட நம்ம யோக் பார்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அந்தளவுக்கு கிளாத் இருக்குது. ஸோ அதனால் அதை நான் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நான் ஸ்லீவில் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு இதில் இவ்வளோ எக்ஸஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஜாயின் போட்டுக்கலாம், பெருசாக ஒன்றும் தெரியாது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாத் தேவைன்றது பார்த்துட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ துணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேவையில்லாத எக்ஸஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜாயின் பண்ணுற துணியும் நம்ம உள்ளே வச்சிடலாம், இல்லைனா மிஸ் ஆகிடும். ஸோ இப்போ அவ்வளோதான், ஃபுல் கட்டிங்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்வாஸ் வந்து நெக்குக்கு எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்த்துடலாம். ஸோ கேன்வாஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் நெக்கோட டெப்த்து என்னவோ அதை விட ஒரு 2.5 இன்ச் அதிகமாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. என்னோடய நெக் டெப்த்து 5 தான், ஆனால் வந்து நான் 7 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 3 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, நான் வந்து ஒரு ஸ்வீட் ஆர்ட்லேயே ஒரு மைல்டான ஸ்வீட் ஆர்ட் நெக் மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது வந்து இந்த நெக் வந்து ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வி வேணும்னா வி, இல்லை யூ, இல்லை எது வேணும்னாலும் உங்களுக்கு என்ன நெக் லைன் வேணுமோ, உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி கர்வாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி பேக் நெக்கு. ஸோ பேக் வந்து நான் 8 இன்ச் வைக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட நெக்கோட டெப்த்து, ஸோ 8 இன்ச்சுன்றதுனால 8.5 வச்சுக்கிறேன். ஷோல்டருக்கு 1/2 இன்ச் வேணும் இல்லையா? இப்போ நெக்கோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு மேலேயும் கீழேயும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்துட்டு நான் யூ தான் வைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் யூ நார்மலாக கையிலையும் ட்ரா பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் ட்ரா பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் ஷேப்பாக ட்ரா பண்ணுன்னு.
ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்றப்ப ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நெக்கு வந்து அகண்டு போகாமல் இருக்கும். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணும்போது அப்படியே அதில் என்ன அளவு இருக்கோ அதே வச்சுக்க முடியும். ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நான் அது வைக்கல. எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் வச்சுருவேன். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படி உங்களுக்கு அந்த நெக் இஷ்யூ அகண்டு போயிடுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த நான் ஃப்ளவர் பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 8 இன்ச் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து சர்க்கிளாக வர மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஃபுல் சர்க்கிளாகவே வச்சு வரையலாம், பட் இது வந்து ஒரு ஈஸி மெத்தடு. உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 4 இன்ச்சுக்கு வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் 2-3 தடவை திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை அகெயின் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அகெயின் மறுபடியும் போட்டு பாருங்கள், ஈஸி தான். இப்போ வந்து கீழே வந்து இந்த சைட் கார்னர், ஓகேங்களா, ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு வந்து கீழே வந்துட்டு ஒரு திலகம் ஷேப். ஸோ அந்த திலகம் என்ன ஹைட்டில் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன 2 மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபோல்டட் சைடு வந்து மேலே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து கீழே ஒரு திலகம், ஃபோல்டட் சைடில் தான் மேலே ஒரு திலகம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளார் ஷேப்பில் நம்மளோட பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம பார்ட் 2 வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.